ஜவஹர்லி நம்மோடு இணைந்திருக்கிறார். கரூர் சம்பவம் நடந்தபோது அதிமுகவில் இருந்தார். இன்னைக்கு அதிமுகவில் பலர் போல தமிழக வெற்றி கழக ஆதரவாளராக மாறியிருக்கார். ஜவஹர்லியை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அரசு வேலை கொடுக்கறத? அதாவது சார், அந்த வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கரூர். அது எப்படி ஏற்பட்டதுன்னா, ஒரு சதியால் ஏற்பட்ட விபத்து. அந்த விபத்து யாரால் ஏற்பட்டது? கவர்மெண்டினுடைய முழுமையான ஃபெயிலியர் காரணமாக, உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் காரணமாக ஏற்பட்ட அந்த மரணங்கள். அந்த மரணங்களுக்கு குற்றச்சாட்டு அதை விசாரிச்சுட்டு இருக்குது. அரசு தோல்வியா இல்ல ஏற்பாட்டு தோல்வியா இல்ல யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிஸ்ஆப்பா அப்படின்னு. அதுக்கு அரசு வேலை கொடுக்கணுமாங்கிறதான கேள்வி. இந்த விக்டிம்ஸை சரியா காம்பன்சேட் பண்ணணும். அரசு காம்பன்சேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் இன் இஸ் பர்சனல் கெப்பாசிட்டி, கட்சி கெப்பாசிட்டி எல்லாம் காம்பன்சேட் பண்ணிருக்கார். அரசு வேலை ஏங்கிறதான கேள்வி. அதாவது இது கருணை அடிப்படையில கொடுக்குறாங்க. இப்போ மத்திய மாநில அரசுங்கள்ல அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்கள, அதை கொடுக்குறாங்கன்னா ஏன்னா பிற்காலத்தில் அந்த குடும்பங்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இதுல கூட 41 பேர் இறந்தா கூட 32 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க சார். அரசு வேலை யாருக்கு? கட்சிக்காரனுக்கு 5000 பேருக்கு கொடுத்தாங்க சார். 5000 பேருக்கு சாலை பணியாளர்கள் என்ற பேர்ல கட்சியில வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், மாமன், மச்சம், தொண்டு எல்லாம் உறவுகளுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துட்டு சம்பளத்தை கொடுத்தாங்க சார். நீதிமன்றம் அதிமுக ஆட்சியில் அம்மா அதை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் கூட மீண்டும் திமுக ஆட்சி மீண்டும் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட என்னன்னா, மக்களுடைய வரிப்பணத்தை இவ்வளவு மோசமான செலவு பண்ணாங்க. இது அப்படி இல்லை சார். அவங்க உண்மையை பாவம் விக்டிம். அவங்க பாதிக்கப்பட்ட முழுக்க காவல்துறையிலேயே அன்றைய உளவுத்துறையினுடைய ஃபெயிலரா ஏற்பட்ட விபத்து. அது சரி என்பதை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் விசாரணை ஆணையம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த விபத்தை அவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது இந்த அரசாங்கம். இந்த சர்ச்சையுடைய மைய புள்ளியில அவங்களை மீண்டும் வைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, நீதிமன்றம் வரைக்கும் பேருக்கு அரசியல் கட்சிகள் பேசுறாங்க. அவங்க இந்த டிராஜடியை ரீலீவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துரும்ல. இன்னைக்கு அவங்களை மீண்டும் அவங்க இதுல இருந்து கடந்து போகணும்னு நினைப்பாங்க. மீண்டும் மீண்டும் இதை மையப்படுத்தி சர்ச்சைகள் வரும்போது அதுவே அவங்களுக்கு வழி இல்லையா? அது வழி இல்லை சார். அவர்களுக்கு ஆறுதல். அது ஒரு அவர்களுக்கு ஆறுதல். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதல். இது நான் கேட்கிறேன் டைரக்டா, திமுக அவர்களுக்கு வேலை கொடுப்பதை எதிர்க்கிறோம் சொல்லணும். திமுக இது வரைக்கும் எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அவங்க என்ன விமர்சனம் செய்யறாங்க, இது அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு கூட போனாங்கல்ல. இல்ல சார், சார் எதுக்கு சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? இது நீதிமன்றத்துல போய் அவங்க இதை மாற்றி சொல்லி போறாங்களா? எப்படினாலும் இந்த அரசாங்கத்தினுடைய ஃபெயிலருங்கிறதே நிச்சயமா சொல்ல போறாங்க. அது அவர்களுக்கே தெரியும். அன்றைக்கு காவல்துறை செய்த அந்த குளறுபடி, மக்கள் கூட்டம் வருதுன்னா அவருக்கு பர்மிஷன் கொடுத்தது 10 மணி வரைக்கும். தளபதி விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது 10 மணி வரைக்கும். ஆனா அந்த கூட்டம் கூட காவல்துறைக்கு பொறுப்பேற்றுக்கணும், டைவர்ட் பண்ணி விட்டுருக்கணும். பாடிகார்டு வச்சு குழந்தைகள் அனுமதிச்சிருக்க கூடாது. அந்த இரவுல எப்படி உங்க மின்சார தடை ஏற்பட்டது, எப்படி அது யார் செய்த சரி, இதெல்லாம் தெரிய வரும் சார். அப்போ ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அது விசாரணை கைதுல வரட்டும். அந்த சூழ்நிலை உருவாவதற்கு காரணமே காவல்துறை, திமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை. நல்லா தெரியும், தனிப்பட்ட காவல்துறை நான் குறை சொல்ல, திமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை. நான் கேட்கிறேன், காவல்துறை மேல பழி போடுறது சரியா சார்? அதை இன்னும் நம்ம எந்த நீதிமன்றமோ சிபிஐ விசாரணையோ எந்த ஊர்ஜிதமான நிலைப்பாட்டையோ எடுக்கல. இப்போ அமைச்சர் கூட பேசுறாரு காவல்துறை கொன்னுச்சு அப்படின்னு. காவல்துறை அப்படி இம்ப்ளிகேட் பண்ணிட முடியுமா சார்? சார், பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விரக்தியின் விளிம்பிலே நாங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதுதான் உண்மை என்பது எங்களுக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் குற்றச்சாட்டு காவல்துறைனா ஒட்டுமொத்த காவல்துறைகள் அன்றைக்கு அந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் அந்த இடத்துல இருந்தது என்பதை உலகம் அறியும். இன்னைக்கு அவர் எங்க போய் நிக்கிறாங்கன்னு உலகம் அறியும். சார், இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே, இந்த பாகிஸ்தான் கப்பு வாங்கிட்டு வந்துட்டா சொல்லி ஒரு பொய் சொல்லி அவன் மேல வாங்கிட்டு போனா சார். ஒரு அதாவது ஹேண்டிகேப் அவரு அரசு வேலை கொடுத்தாங்களா? படம் எடுத்தாரு நினைவு, அது பிரச்சனையாச்சு. அரசு வேலை கொடுத்தாங்களான்னு நினைவு இல்ல. நான் என்ன கேக்குறேன், 72 பேரு இது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அடைஞ்சாங்க. நீங்க மக்களுடைய யாரால அது ஏற்பட்டது? திமுக கட்சியால. அந்த நிர்வாகத்தில் தோல்வியால ஏற்பட்டவருக்கு வாரி வாரி கொடுத்தீங்களா? அள்ளி யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம் தானே. அதுக்கு நீங்க கொடுக்கலாமா? இந்த டெத்து, லாக்அப் டெத்து யாரால் ஏற்பட்டது?
காவல்துறையாக அலட்சியத்தால் ஏற்பட்டது, அவர்களுடைய அநாகரிகத்தில் அக்கிரமத்தால் ஏற்பட்ட அந்த லாக்அப் டெத் 32 லாக்அப் டெத் சார் இந்த 5 வருஷத்துல யாரால் ஏற்பட்ட, அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க. ஆனா மக்களுடைய வரிப்பணத்தை தூக்கி கொடுத்தாரு. அதெல்லாம் நியாயம், அதெல்லாம் ஏத்துக்கலாமா? என்ன நியாயம் சார் அவர்களுக்கு? என்னடா முதலமைச்சர் விஜய் அங்க கரூருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும். நீதிமன்றம் போனாங்க, நீதிமன்றத்துல ஓங்கி கொட்டி வச்சு நீங்க ஏங்க நீதிமன்றத்துல அவங்க அரசியல் மேடை ஆக்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ கூட புத்தி இந்த அரசு வேலை பத்தியும் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கு. அது நீதிமன்றம் என்ன பார்வை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? Of course we cannot preempt, பட் உங்களுக்கு நீதிமன்றம் தலையிடாது, தடையான எல்லாம் வராதுன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக இந்த விஷயத்துல ஏற்கனவே நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க, தடை எதுவுமே விதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய கருணை அடிப்படையில் தான் பார்ப்பாங்க. அதை தெளிவும் படுத்திட்டாங்க. நீ ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நீ நீதிமன்றத்துல நீங்க இதை முறையிடுவது நியாயமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இவர்கள் போயிருக்காங்க அந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்தை. நிச்சயமாக ஒரு மாநில அரசாங்கத்தில் சார், ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதில் உரிமை இருக்கா இல்லையான்னு கேள்வி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.